பேசாலை வளர்களை மன்றத்தின் பொன்விழா நினைவாக நுழைவாயில் சிறப்பு விழா உயர்த்தி என்ற விருதுவாக்குடன் மன்னார் பேசாலையில் ஆரம்ப பணி மற்றும் பொதுப்பணிகளில் ஈடுபட்டு வரும் வளர்களை மன்றம் தனது 50வது ஆண்டு பொன்விழாவை நினைவு கூறும் முகமாக 50 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட செலவில் பேசாலை புனித வெற்றினாகிய ஆலய வீதி ஆலய நுழைவாயிலை நிர்மாணித்து ஞாயிற்றுக்கிழமை காலை திறந்து வைக்கப்பட்டது. வடகளை மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் புரசூழ மன்னார் மறைமாவட்ட ஆயர் மீது அந்தனிப்பள்ளி ஞானப்பிராசம் ஆண்டை அவர்களால் சிவ வழிபாட்டுடன் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. ஆயர் தந்தை அவர்களுக்கு எமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரின் வல்லவரான ஆண்டவர். ஆகவே வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். இந்த மாபெரும் நகரத்துக்குள்ளே நுழைகின்ற இந்த வாயிலே நின்று நாங்கள் செபிக்கின்ற பொழுது இதனூடாக வருகின்றவர்கள் போகின்றவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய செயலையும் வெற்றி அன்னையினுடைய பரிந்துரையையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வார்களாக. இந்த ஊர் முழுவதும் இதனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று செபித்துக் கொள்வோம், மன்றாடுவோமாக. மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நுழைவு வளைவு கோபுரம் ஆயர் தந்தை அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து வெற்றி அன்னை
எங்களுக்கு வழங்காத ஆசி என்பதே இல்லை. போற்றும் அளவிற்கு உலகமே எங்கள் கிராமத்தை உற்று பார்க்கும் அளவிற்கு இந்த சிறப்பான மனித வளங்களையும் பௌதீக வளங்களையும் எமது கிராமம் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் எம்பதியை அன்னை வெற்றி பற்றி கொண்டமையே என்பதை நாங்கள் மறக்க முடியாது. இப்படி புகழ்பெற்ற சிறப்பான ஒரு அன்னைக்கு ஒரு நுழைவாயில் அமைப்பது எங்களுக்கு எங்கள் கழகத்திற்கு கிடைத்த ஒரு மிக சிறப்பான ஒரு பாக்கியம். ஆகவே இந்த நிகழ்வுக்காக இங்கு வருகை தந்திருக்கும் பேரருட் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களை வருக வருக என அன்போடு சமூகம் சார்பாக வரவேற்கிறேன். அத்துடன் எங்கள் அன்புக்குரிய எங்களோடு தொடர்ந்து பயணிக்கும் எங்கள் பங்கு தந்தை அவர்களையும் அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். அத்துடன் எங்கள் ஊர் மைந்தன் அருட்பணி ஃபாதர் ஜோய் அவர்கள் தள்ளி இருந்தாலும் எங்களோடு இருப்பது போல் ஒரு உணர்வு இந்த அருமையான நிகழ்விலே எங்களோடு இருக்கின்ற ஃபாதர் ஜாய். தேங்க்யூ, வெல்கம். அடுத்தபடியாக ஏனைய அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள், அருட்கண்ணியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். மற்றும் எங்கள் கலாச்சார உத்தியோகத்தர் இந்த நிகழ்வுக்கு எங்கள் அழைப்புதலை மதித்து வந்திருக்கின்றார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் OSC பலிஸ். தேங்க்யூ மாதா. மற்றும் இங்கு எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று இந்த அதிகாலையிலே எங்களோடு உடனிருந்து இந்த திறப்பு விழாவிலே எங்களோடு இருப்பதற்காக நன்றி கூறி உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். எம் ஊர் மக்கள் இந்த ஆட்சி, இந்த நுழைவாயிலின் படைப்பில் மிக அற்புதமான பணிகளை ஆற்றியுள்ளீர்கள். இது எங்களால் மட்டும் முடிவுக்கு வரவில்லை. இது உங்களின் மறைமுகமான ஒளிந்திருக்கும் உழைப்பு என்பது, பங்களிப்பு என்பது நான் கூறிக்கொள்ளுகின்றேன். மேலும் இந்த ஆர்ட்ஸ் சிறப்பாக அமைக்கப்பட வேண்டும். நிதி பற்றாக்குறை இருப்பினும் மிகச் சிறப்பாக முதலாவது பேசாலையின் ஆட்சியை நாங்கள் பதிவிட வேண்டும் என்பதற்காக மிக கடினப்பட்டு எங்கள் உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் என கொடையாலும் உடல் உழைப்பாலும் ஆலோசனைகளாலும் கட்டி எழுப்பப்பட்ட இந்த படைப்பு கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சங்களை எட்டியுள்ளது. ஆகவே எங்கள் கழக கண்மணிகளுக்கும் நான் என் மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே சொல்லிக் கொள்கின்றேன். மேலும் இந்த அற்புதமான படைப்பை எங்களுக்காக திறந்து வைத்த எங்கள் மன்னார் மறைமாவட்ட ஆயர், ஏனைய குருக்களுக்கும் எங்கள் மக்களுக்கும், இந்த வேளையிலே வந்திருக்கும் பங்கு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நான் விடைபெறுகின்றேன். முயற்சியே உயர்ச்சி. மன்னார் மறை மாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரர்களே, அருட்சகோதரிகளே, அழைக்கப்பட்ட விருந்தினர்களே, பங்கு மக்களே, வளர்கலை மன்றத்திற்கு எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மிக்க மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகின்றோம். இது ஒரு கூட்டு முயற்சியினுடைய வெற்றி. ஆலயம், புனித வெற்றி அன்னை ஆலயம், பேசாலை ஊர் எதிர்காலத்தை நேசித்தவர்களுடைய வெளிப்பாடு. சுயநலம் அழிந்த உலகில் பொது நலமுடையோர் வாழுகின்றார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு. ஒன்றுபட்டால் வென்று காட்டலாம் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. மன்னார் மறை மாவட்டம் பேசாலை பங்கு ஊர் பேசாலை கிராமம் சார்பாக வளர்கலை மன்றத்திற்கு மீண்டுமாக எங்களுடைய சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுக்களையும் உங்களுடைய கூட்டு முயற்சிக்காக தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ராப்பகலாக உங்கள் உழைப்பு, தேநீர்கள் போன்ற உங்கள் சேர்ப்பு
எறும்புகள் போன்ற உங்கள் சுறுசுறுப்பு விடாமுயற்சி மிக மிக பாராட்டுதற்குரியது. சாதித்து விட்டீர்கள் வளர்கலை மன்றத்தினரே, நீங்கள் சாதனையாளர்கள்தான். மன்றம் வளரட்டும், உங்கள் விருது வாக்கு போல மன்றம் உயரட்டும். ஏனைய மன்றங்கள் இம்மன்றத்தை போன்று உங்கள் துறைகளிலே வளர உங்களையும் ஊக்கப்படுத்துகின்றேன். எங்களுடைய இந்த சிறிய அழைப்பை பெரும் மனதாக ஏற்று இங்கே வருகை தந்து இந்த வளர்கலை மன்றத்தினால் புனித வெற்றி அன்னை ஆலயத்திற்கான இந்த நுழை வளைவு வாயிலை திறந்து வைத்த எங்களுடைய பாசமிகு மறை மாவட்ட ஆயருக்கும் ஊர் பங்கு சமூகம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அது ஊருக்கு தெரிவிக்கின்ற வார்த்தை வாழ்த்துக்கள். அவர்களுக்கும் நான் சொல்லியிருக்கின்றேன், ஊர் சார் மக்கள் ஒரு குழுவாக பல தேவைகளை நிறைவேற்றி வருகின்றார்கள். இது வளர்கலை மன்றம் தனித்துவமாக இது செயல்பட்டாலும் இது உங்களுடைய ஊரின் அடையாளம் வெற்றி. இது பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு. இன்றைய நல்ல நாளிலே இந்த நிகழ்வை நீங்கள் வைத்திருப்பது மிக சால பொருத்தமானது. பரிசுத்த ஆவியின் நல்ல செயல்கள் வெளிப்பாடுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த முயற்சிக்கு ஆசீர்வாதங்களை தருவதோடு இந்த பல நீண்ட கால ஆசை, இந்த நுழைவாயில் கட்டுவது என்பது நீண்ட கால ஆசையை இன்று ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஊரும் நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருக்கின்ற குடும்பங்களும் எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலமும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படட்டும்.